ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை லிட்டில் நெட்வொர்க். இன்றைக்கி ஒரு சூப்பரான கிராஃப்ட் பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் இந்த மாதிரி ரெட் கலர் கிளாத்தை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த கிளாத்தோட சைஸ் பார்த்திங்கன்னா லென்த் ஒரு 5 சென்டிமீட்டருக்கு வரும். அதே மாதிரி பிரெத் ஒரு 3 சென்டிமீட்டருக்கு வரும். இதை ஒரு ஓவல் ஷேப் டெம்ப்ளேட் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதில் நான் ஒரு 30 பீசஸ் ஆஃப் கிளாத்துக்கு மேலே எடுத்திருக்கேன். இதை ஒன்று மேலே ஒன்றா வச்சு அந்த டெம்ப்ளேட்டோடையே சேர்த்து கட் பண்ணிக்கலாம். நான் இந்த கிராஃப்டில் ஒரு ரெட் கலர் கிளாத் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் மல்டி கலர் கிளாத்தும் யூஸ் பண்ணிக்கலாம், வேறு கலர்ஸ்லேயும் யூஸ் பண்ணலாம். இப்போ நான் இதை ஃபுல்லாக கட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஷேப்பில் தான் இது இருக்கணும். நான் இதுலேருந்து ஒரு துணி எடுத்துக்கிறேன். இந்த துணியை நான் என்ன பண்ணேன்னா ஒரு போ ஷேப்பில் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அந்த வீடியோவில் பண்ணுற மாதிரியே பண்ணுங்கள். அதுக்கப்புறமா ஒரு ஊசி நூலை எடுத்து இதை அப்படியே கோர்த்துக்கலாம். இதை கரெக்டாக இந்த ஷேப்லேயே வச்சு கோர்த்துக்கணும். இதே போல் தான் எல்லா துணிகளும் போ ஷேப்பில் வச்சு ஒன்று பின்னால் ஒன்று கோர்த்து எடுத்துக்கலாம். நீங்கள் மல்டி கலர் யூஸ் பண்ணுறதுனாலும் இதே மாதிரி தான் யூஸ் பண்ணணும். இப்போது ஒரு ரெட் கலர் ஒயிட் கலர் யூஸ் பண்ணுறீங்கன்னா ரெட் கலர் 5 ஒயிட் கலர் 5ன்ற மாதிரி கோர்த்து எடுத்துக்கலாம். ஆனால் நான் இதில் ஃபுல்லாகவே ரெட் கலர் மட்டும் தான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால் ஃபஸ்ட்டு நான் ஒரு 5 துணியை மடித்து இந்த மாதிரி கோர்த்து எடுத்துக்கிறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒயிட் கலர் பேர்ல் பீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இதை ஒரு சின்ன சைஸில் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் சைஸ் வேறு விதமாக இருக்கும். நான் இதில் சின்ன சைஸ் எடுத்திருக்கேன். இப்போது இதை நான் 2 மணியை கோர்த்துக்கிறேன். 5 துணியை நான் கோர்த்துட்டேன். அதுக்கு பின்னால் 2 மணியை நான் கோர்த்துக்கிறேன். இதில் இன்னும் கொஞ்சம் பெருசாக வரணும், அப்படி அந்த மணி தெரிகிற மாதிரி நீங்கள் கோர்க்கணும்னு நினச்சிங்கனாக்கா 3 மணி இல்லை 4 மணியை கோர்த்துக்கோங்க. நான் 2 மணி இருந்தால் போதும்ன்ட்டு 2 மட்டும் கோர்த்துக்கிறேன். அவ்வளவுதான். இதை முழுசாக செஞ்சு முடிச்சுட்டு லாஸ்ட்டில் ஒரு முடி மட்டும் போட்டுக்கலாம். அப்போ இந்த துணி வெளிவராது இருக்கும். நான் வீடியோக்காக சின்ன சைஸில் செஞ்சுருந்தேன். இதுக்கு ஒரு 30 துணி தேவைப்பட்டுச்சு. இதே மாதிரி நான் பெரிய சைஸில் செஞ்சுருக்கேன். இந்த பெரிய சைஸில் நான் ஒரு 60 துணி கிட்ட யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இந்த கிராஃப்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.